அது பாருங்க, 5வது பாதகம் என்ன சொல்ற, சக்கலீகரணம் அப்படின்னு பேர். என்னவா, குதிரை, தேள், பூரான், கழுதை, மீனுமே பல மிருகங்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நாம் கொல்லக்கூடாது. நாங்கள் எங்கே சாமி கொன்னோம் சொல்லுவோம் மாட்டோமா, அதெல்லாம் இருக்கதான் வாழ வழி இல்லாமல் பண்ணியிருக்கோமே நம்ம தான். அது கிட்ட வர்றதா. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவா, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா தெரியும், பாம்பு வந்து அடிக்க மாட்டான். என்ன பண்ணுவா, அதை கொண்டு போய் பிடிச்சி வெளில விட்டுணும்பா. காரணம் என்ன, நம்மை தாக்குவதற்காக ஒரு பொழுதும் பாம்பு வராது. அது பாம்பு வழி தவறி நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னா பாம்பு அந்த இடத்திலே இறந்து போகுமா, மனிதர்கள் இறந்து போவார்களா? ஒரு பூரா வர்றது, ஒரு தேள் வர்றது, அந்த காலத்தில் எடுத்துகிட்டு பண்ணுவான். முன்னாடியெல்லாம் ஒரு தேளோ பூரானோ பார்த்தான்னா சாணியை கொண்டு வருவான், அதுக்கு மேலே டபக்குன்னு போடுவான், அப்படியே பிடிச்சி கொண்டு போய் வெளில போட்டுருவான். இங்கே தான் நம்ம மாடையே உள்ளே விடுறது இல்லையே, அப்புறம் எங்கே சாணி? சாணி நாற்று அடிக்கும் சுவாமி, சாணிலாம் எங்களுக்கு வேண்டாம். நாங்களாம் சிட்டி கல்ச்சர், நாங்களாம் அமெரிக்கா போகிறோம் பயங்கரமாக. அங்கே போய் பாருங்க அவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்கே போய் இல்லையா. நாம் அதுக்கு என்ன காரணம்னா, அனைத்து உயிர்களும் வாழக்கூடியது தான் பூமி. நம்ம வந்துட்டோம், நமக்கெல்லாம் அறிவு வந்துடுது, நமக்கு பில்டிங் கட்ட தெரியும், அதனால் நீங்கள் அப்ரூவல் வாங்க போனால் கூட அங்கே பொது இடம் உடனும்னு ஒரு சட்டம் இருக்குது. வீடு கட்டுறதுக்கு போய் கேட்டு பாருங்க, கொடுத்துருப்பா அந்த இடத்துல பொது இடம் இருக்கணும்னு அங்கே சட்டம். காரணம் என்ன, நாம் மட்டும் இங்கே வாழலை, பல உயிர்கள் வாழறது. அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம நமக்கு தீங்கு ஒரு வேளை விளைவிக்கிறதுன்னு வைங்கள, தீங்கு. உடனே கோழியை அடித்து உண்ணுகிறோமே, அது மட்டும் பாவம் இல்லையா? ஆட்டை அடித்து உண்ணுகிறோமே, நிறைய பேர் சாப்பிட்ற ஆட்கள்லாம் இருக்கிறோமே இல்லையா, அசைவம் சாப்பிடக்கூடிய நிறைய பேர். உடனே அதெல்லாம் பாவமா? அது பாவம்னு சொல்லலை, நல்லா கவனிக்கணும். நாம் உண்ணுவதற்காக ஏதேனும் ஒரு பிராணியை பண்ண வேண்டாம். ஒருவேளை நாம் உண்ணுவதற்காக செய்தால் அதை இங்கே பாவம்னு கொடுக்கல. நமக்கு எந்த விதமான பிரச்சனையையும் அது ஏற்படுத்தாத பொழுது, நாம் அதை உண்ணாத பொழுது, சும்மாவே போய் போகிற விட ஒரு தவளை இருக்கும், அது மேலே ஒரு கல்லை தூக்கி பார்த்துக்கன்னு போட்டு போகிறது. ஃபோன் பேசிகிட்டே சாக்கடை பக்கத்தில் நடந்துட்டு இருப்போம், ஒரு பூச்சி போகும், அதை ஒரு மெதி கோபத்தில் அதே தான் பண்ணித்தான் நம்மளை. அது என்ன சாமி, ஒரு பூச்செல்லாம் மிதிச்சது போய் ஒரு விஷயம், அதுவும் ஓர் உயிர். எப்படி காரணம் எண்ணாமல் நீங்கள் அதை துன்புறுத்துகிறீர்களோ அதுபோல நாமும் காரணமே இல்லாமல் துன்புறுத்தப்படுவோம். நம்ம தெரிஞ்சுக்கணும், சும்மா சொல்லலை எதுவுமே. ஏன், திணை விதைத்தவன் திணை அறுப்பான், அதுபோல வினை விதைத்தவன் இந்த ஜென்மத்திலேயே வினை அறுப்பான். சும்மா நான் அடுத்த ஜென்மத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே நடக்கிறது எல்லாம் கலியுகத்தில் இருக்கோம் இல்லையா. நம்ம உடனே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் சொல்கிறா, உடனே நடக்கிறது எல்லாம், நாளைக்கு எல்லாம் கிடையாது. சரியா? அடுத்தது பாருங்கோ, மலுனீகரணம் அப்படின்னு சொல்கிறா. என்னவா, அப்படின்னு நடந்து போவோம். ஒருத்தர் வீட்டில் வாசலில் பூச்செடி இருக்கும் இல்லையா, பூச்செடி பூத்து குலுங்கும். அவள் வீட்டில் இன்னைக்கு பூஜை பண்ண மாட்டான், எப்படி நம்மளே முடிவு பண்ணிடுறது. அவள் வீட்டில் இன்னைக்கு எப்படி பூஜை பண்ண மாட்டாங்க, நம்ம என்ன பண்ணிடுறது, படக்கு 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 படக்குன்னு பூவை பறித்து போட்டுன்னு போயிடுறது. பூத்திருட்டு, பழத்திருட்டு. அவங்க இந்த மாம்பழத்தை சாப்பிட்றதே இல்லை, வீணாக தான் போகிறது. நானாவது சாப்பிட்றேனே, கேட்டு சாப்பிடலாம், தப்பு கிடையாது. நீங்கள் போய் அம்மா தாயே எனக்கு அந்த பழத்தை கொடுங்கோ, வீணாக போடுது, நீங்களும் 2 சாப்பிடுங்கோ, நானும் 2 சாப்பிட்றேன், அது வேறு. இதெல்லாமா சுவாமி பாவம் அப்படின்னா? ஆம், மலுனீகரணம். திருட்டு எந்த திருட்ட சொல்கிறா, பழம், விறகு. இப்போ விறகு இல்லை, அதை விட்டுருவோம். நம்ம சிலிண்டரு கூட கடன் வாங்கினா கொஞ்சம் கூட ஓட்டி போடுறது நம்மளே சமயத்தில். விறகுக்கு நம்ம சிலிண்டர்னு வச்சுப்போமே, அரை சிலிண்டர் வாங்கிட்டு போயிட்டு திருப்பி என்ன பண்ணுறது, ரொம்ப அளவு பார்ப்பது. நமக்கு உதவி பண்ண வாழ்க்கையே பண்ணுறோமா இல்லையா, கொஞ்சம் கூட போயிடக்கூடாது யாருக்கும் இல்லையா. அப்போ அப்படியெல்லாம் பண்ணுறதும் என்னவா, பாபமாக கருதப்படுகிறது. அதுக்கு பேர் என்ன, மலுனீகரணம் அப்படின்னு பேர். மிக முக்கியமானது 7வது, நம் சமூகத்திலே ஊறி போனது, அதிலேருந்து வெளில வந்தே ஆகணும். எத்தனையோ திரைப்படங்கள் எடுத்தாச்சு, எவ்வளவோ முறை அரசும் என்ன பண்ணிடுது, நமக்காக மைக்கு போட்டு போட்டு சொல்லியாச்சு. ஆனாலும் நாம் அதை செய்து கொண்டே இருக்கிறோம். அதுக்கு பேர் அபாத்திரீகரணம் அப்படிங்கிற சமஸ்கிருத தமிழில் சொல்கிறேன் என்னென்ன, தவறான தானம் அப்படின்னு பேர். அது தவறான தானம், சரியான தானம். எனக்கு ஒரு வேலை நியாயப்படியாக நடந்தெடுத்து அதை நான் பாராட்டும் வண்ணமாக
ஒருவருக்கு ஒரு தொகையை கொடுத்தால் அதற்கு பெயர் சரியான தானம். ஆமாம் தானே? அதுவே எனக்கு ஒரு விஷயம் அநியாயமாக நடக்க வேண்டும், அதற்காக நான் ஒரு தானத்தை யாருக்கும் தெரியாம டேபிளுக்கு மேஜைக்கு அடி, இப்ப மேஜைக்கு அடியெல்லாம் யாரும் தர்றதில்லை. ஏன்னா எல்லாரும் தரா, இந்த சாமி எவ்வளோ கட்டிங், அவ்வளோ கட்டிங், உங்களுக்கு இவ்வளோ கட்டிங் முடிச்சிடலாம, 40% அங்கே கொடுத்துருங்கோ, 30% இங்கே கொடுத்துருங்கோ, வேலை முடிஞ்சிடும், நமக்கு டீல் ஓகேவா? ஆரம்பமே எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இந்த பழக்கம் எங்கே இருந்து வர்றது தெரியுமா? ஏண்டா அம்பி போய் பால் வாங்கிட்டு வாடா, 36 ரூபா பால், 40 ரூபா தரேன், 4 ரூபாயை நீ வச்சுக்கோ. எங்க ஆரம்பிக்கிறது? அவனுக்கு ஆசையை நாமளே லஞ்சம் கொடுத்து தூண்டுவது. சுவாமி இதெல்லாம் லஞ்சமா? நம்ம கேட்போம். அந்த குழந்தைக்கு நான் பிறருக்கு ஒரு வேலை செய்ய வேண்டும் என்றால் அப்ப நன்னா பணம் வாங்கிட்டு தான் செய்யணும் என்ற எண்ணத்தை இங்கே பதிவு செய்வது யார்? நமக்கு ஒரு காரியம் நம்ம தான் இல்லையா? அப்போ தவறான தானம் என்பது என்னதான் இங்கே 7வது பாதகமாக சொல்லப்படுகிறது. இன்னொன்று என்னவா, சரி சுவாமி ஏதோ ஒரு மிகப்பெரிய அவசியம், ஏதோ ஒன்று நான் பண்ணிட்டேன், பாவம்தான், நான் ஒழிஞ்சு போகிறது, அதை அனுபவிச்சுட்டு போவோம். ஆனால் இங்கே இது ஏன் முக்கியமாக சொல்லப்படுறதுன்னா, இங்கே பாதி பேர் எனக்கு ஒரு சம்பாத்தியத்துக்கு வழி இல்லாத பொழுது இதையே நம்பி இருப்பது, அப்படியே ஆள் மாற்றி விடுறது, விலையை ஏற்றி 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 4 தடவை ஏற்றி 5வது கை போகும்போது அது 4 மடங்கு விலையாகும். ஆமாண்ணா இல்லையா சுவாமி? அப்படி இல்லாமல் எங்களால் பிழைக்க முடியாது சுவாமி, நாங்கள் விலையை ஏற்றி வைத்து தான், அதையெல்லாம் பாவம் என்று உணர்ந்தால் நாம் இதை செய்வோமா? அவன் என்ன சுவாமி அவன் பண்ணிவிட்டான், இப்படி காரணத்திற்கும் நம்ம இருக்கக்கூடிய நியாயத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. எந்த காரணத்தையாவது சொல்லி நாம் அநியாயத்தை செய்துவிட முடியுமா? இங்கே செய்யலாமா நம்ம அப்படிங்க? அப்போ இது மாதிரியான விஷயத்துக்கு என்ன சொல்றாங்க அந்த இடத்துல? அபாத்திரீகரணம். அதில் 3வது கடைசி ஒன்று சொல்கிறார். என்னவா? அனாவசியமாக பொய் சொல்லிக்கொண்டே இருப்பது. ஒரு திருமணத்திற்கு போயிருப்போம், காரில் போயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தர் வந்திருக்கா காரில், அவள் வீட்டிலேருந்து 4 வீடு தள்ளி தான் உங்கள் வீடு. நீங்கள் போய் அவங்ககிட்ட சாப்பிட்டாச்சா, கிளம்ப போகிறேடா அப்படின்னு மட்டும் கேட்டு பாருங்கள. ஏன் அவளுக்கு என்ன பயம் வந்துடும், ஐயோ இவன் நம்ம கூட தத்தின்றுவான் போல் இருக்கேன், இவனை கொண்டு வேணும் விடப்படாது. இல்லை சுவாமி நான் மேற்கே போகிறேன், வீடு கிழக்க இருக்கு, நான் மேற்கே போகிறேன், ஆனால் கிழக்க தான் போவேன். அப்போது இதையெல்லாம் பொய் என்று நாம் உணர்வதில்லை. அனாவசியமாக நேரடியாக சொல்லணும். என்ன சொல்லணும்? உங்களை அழைச்சின்னு போக முடியாது, அது எவ்வளவோ தேவலாம், நமக்கு மனசு வலிக்கும். யாருக்கு? இதை கேட்டவாளுக்கு மனசு அப்போ மட்டும்தான் வலிக்கும். இதுவே அவன் ஆட்டோவில் போய் இறங்கும் போது அப்படியே கார் பாரு யமத்திருடனா இருக்கானே இவன் இவ்வளோ. அப்போ பாருங்க என்ன ஆயிடுறது, பொய் சொல்லும் பொழுது அங்கே அவர்களிடத்திலே இந்த சமூகத்திலே நம்பிக்கை என்பது இல்லாமல், ஏதோ ஒரு நியாயம் வேண்டாமா? இதே ஒருத்தர் உட்காந்துருக்கா, 4 ரவுடி துரத்திட்டு வரா ஒரு பையனை, அவன் போய் ஒளிஞ்சிக்கிறான், அங்கே வந்து கேட்குறான், ஒருத்தனை பார்த்தியா? அப்போ நான் உண்மை விளம்பி இதோ ஒளிந்திருக்கிறான் பார் அப்படின்னு, அது உண்மையா? அது அப்போது பொய் சொல்லணும்னு இங்கே யாரும் சொல்லலை. அனாவசியமாக தனக்கு ஒரு வேலை நடக்க வேண்டும் என்று தனக்கு என்று ஒரு பொய்யை அனாவசியமாக சொல்லும்போது அதுக்கு பேர் என்ன? அபாத்திரீகரணம். 7வது பாதகமாக சொல்லுகிறார்கள். 8வது பாருங்கோ, நம்ம முதலாவது ஒன்று பார்த்தோம்ல, பஞ்சமகா பாபங்கள் மகா பாதகம் பார்த்தோம்ல, அது 2வது என்ன பார்த்தோம்? நம்ம சுறாபானத்தை தயாரிப்பது அல்லது பருகுவதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதனுடைய கிளை பாகம் இது ஒன்றே ஒன்று தான். அதுக்கு பேர் பிரம்மச்சக்கரம்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி பிரம்மச்சக்கரம்னு சமஸ்கிருதத்தில் இருக்குது. அதோட தமிழாக்கம் என்ன தெரியுமா? ஒரே அழகான சொல்ல தெரியுமா? போதை வஸ்துவை நுகர்ந்து பார்ப்பது. போதை வஸ்துவை நுகர்ந்து பார்ப்பது. இந்த தப்பை தமிழ்நாட்டில் பாதி பெண்மணிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படி சொல்லுங்க? வீட்டுக்கு குடிகார புருஷன் வருவான், வந்த உடனே மனம் வீசாத குடிச்சிட்டு வந்தது. அப்போ இதை ஆண்களை காட்டிலும் அதிகமாக இந்த போதை வஸ்துவை நுகர்வதை தெரிந்தோ தெரியாமலோ ஒரு முறையோ பல முறையோ அதிகமாக செய்து கொண்டே இருப்பது தமிழக பெண்மணிகள் தானே. இதை மறுக்க முடியுமா? வாய்ப்பு இருக்குமா? அப்படி ஒருவேளை மறுத்தால்
நீங்கள் சொல்லக்கூடிய அனாவசிய பொய்யாக கருதப்படும். அப்ப என்ன சொல்றா? 8வது பாபம் என்ன? நுகரவே கூடாதான். அப்ப பாருங்க, அப்ப அங்க தூரம் போன கிருத்திகன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் பொய் சொன்னால் எவ்வளவு தூரம் நாத்தம் அடிக்கும், ஒருவர் குடித்தால், அதெல்லாம் நம்ம போன முறை பார்த்தோம். எங்கே வந்திருந்ததுன்னா, தெய்வமணி மாலை திருவருட்பால சொல்லியிருந்தார். ஒருத்தர் குடித்தா 1 கிலோமீட்டர் தூரம் நாருமா. இங்கே தெரியும் நினைக்கிறேன். 10 பேர் குடிச்சிருக்கா, எப்படி தெரியும் நமக்கு? வாய்ப்பு இருக்க, ஊரை விட்டு வெளில போக வேண்டியதான். ஒருவேளை குடித்திருந்தால் அந்த தூரம் 1 கிலோமீட்டரா. பொய் சொல்லுகிறார்களே, அவருடைய வாய் நாற்றம் இருக்கு இல்லையா, அது 2 மடங்கா பாருங்க. ஏன் குடிச்சிட்டு குடிக்கலன்னு போய் சொன்னாச்சே, அப்போ எது அங்கே போயிடுறது இல்லையா? அப்போ இந்த பிரம்மச்சக்கரம்னு சொல்லக்கூடிய 8வது பாதகம் என்ன? போதை வஸ்துவை நுகரக்கூடாது. 9வது மிக 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 முக்கியமானது. அழகாக அதான் என்ன பண்ணுறா, கடைசியில் கொண்டு வந்து அனுஷ்டானத்தில் சேர்க்குறா. நம்ம வீட்டில் பெரியவாள்லாம் இருப்பா இல்லையா, கட்டாயமாக இருப்பா. அம்மா, அப்பா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, எவ்வளோ பேர் இருக்கலாம். அவர்களிடத்திலே மரியாதை குறைவாக பேசுவது 9 பாதகங்களிலே 9வதாக இருக்கக்கூடிய பாதகம், கடைசி பாதகம். நீங்கள் இத்தனை இதுவரைக்கும் சொன்ன 8 பாதகத்தையும் நான் செய்யலை அப்படின்னு இந்த இடத்துல கற்பூரத்தை அணைத்து சத்தியம் செய்தாலும் நம்ம கட்டாயமாக பெரியவாள்கிட்ட தப்பாக பேசியிருக்கோமா இல்லையா? சொன்ன பேச கேட்போமா? இல்லை சுவாமி, பெரியவாளே தப்பாக தான் சொல்கிற, அவர்கள் தவறாக சொல்லுகிறார்கள் என்பதை நாம் உணரும் பொழுது நிதானமாக மரியாதை குறையாமல் நாம் பேசியிருக்கிறோமா, அல்லது அவள் தப்பாக பேச நீங்களும் எடுத்தறிஞ்சு பேசியிருக்கோமா? நம்மளும் 2வது தான். அப்போ அது காரணம் என்ன? நம் இடத்திலே அதையெல்லாம் பாவம் என்று நாம் அதை உள்வாங்காத காரணத்தினால்தான் இதையெல்லாம் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். கடைசி இதில் நிறையா இருக்குது, ரொம்ப மணி ஆகிடுது. நம்ம அதை சொல்லிகிட்டே இருந்தோம். அடுத்த புராணம் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ரொம்ப நம்ம பண்ணுற தப்பையே ரொம்ப பேசிட்டோம் இல்லையா? என்ன சுவாமி, நாங்கள் பண்ண தப்புலேயே தப்பிக்கு தான் இங்கே வந்திருக்கோம், எங்ககிட்டே தப்பையே சொல்லிட்டு இருக்கேளே அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அதனால் அதை விட்டு வெளில வந்து ஒரு புராணம் பார்க்க. கடைசி விஷயம் பாருங்கோ, பாவம் என்னது? மோட்சத்துக்கு போகாமல் நரகத்துக்கு போவோமா இதை பண்ண? கடைசி விஷயம் என்ன தெரியுமா? குளிக்காமல் சாப்பிடுவது. ஞாயிற்றுக்கிழமையான அவ்வளோதான், ஒரு வய குளிக்கிறது இல்லை. அன்னைக்கு குளிப்பதற்கும் விடுமுறை. வெள்ளைக்காரன் அந்த அனுஷ்டானத்திற்கு விடுமுறை விடலை. சனியும் ஞாயிறும் குளிக்காமல் இருப்பதற்கோ பல்லு துவக்காமல் இருப்பதற்கோ அதுக்கெல்லாம் விடலை. அவன் விட்டுருப்பது ரொம்ப நாளாக 4-5 நாளாக வேலை பார்த்துருப்பேன், கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கன்னு தான் சொல்லியிருக்கான். அவன் ஒழுக்கக்கேடாக இருன்னு சொல்லலை ஒரு நாளும். நம்ம என்ன பண்ணிட்டான்? விடுமுறை அப்படின்னு உடனே துணி துவைப்பதற்கும் விடுமுறை இல்லையா? கூடானாலும் குளித்து கூடி. தமிழில் இருக்கு, சமஸ்காரம் சொல்கிற நினச்சிட்டு இருக்க பொருள் தமிழில் எல்லாமே இருக்கு, இல்லாத ஒன்றுமே கிடையாது நம்மகிட்ட. ஆனால் நம்ம தான் விட்டுருவோமே எல்லாத்தையும், இல்லை நமக்கு தான் வேண்டாமே, தமிழே வேண்டாம் நமக்கெல்லாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? முருகன் தமிழ் கடவுள், முருகன் தமிழ் கடவுள் மட்டும் போனோம், ஆனால் கடவுளுடன் சேர்ந்த தமிழ் நமக்கு வேண்டாம் இல்லையா? அப்போ 9வது என்ன சொல்கிற? குடிக்காமல் சாப்பிடுவது. அது வந்து நவ பாதகங்களில் நிறைவில் வரக்கூடிய கடைசி பாதகமாக அந்த பட்டியலை வச்சுருக்கா. நம்ம அப்போ கடைசி பாதகம் தானே சுவாமி, பரவாயில்ல, நான் மேலே இருக்கிறது நிறையா பண்ணுறேன், இதையும் ஒன்று பண்ணிட்டு போகிறேன், நம்ம சாய்ஸில் விட்டுடலாம் இல்லையா? அப்படி பண்ணலாமா? நம்ம பண்ணக்கூடாது. இதையெல்லாம் நாம் நம் குழந்தைகளிடத்திலே சொல்லிக் கொடுக்க வேண்டும். கடைசியாக இந்த மந்திரம் முடியும் பொழுது இந்த அனைத்து பாதகங்களையும் நெருப்போடு ஒப்பிடுகிறார்கள். எதோட? நெருப்போடு. காரணம் என்ன? இதே மாதிரியான தவறுகளை நாம் தெரியாமல் ஒரு முறையோ, தெரிந்து ஒரு முறையோ, தெரியாமல் பல முறையோ, தெரிந்தே பல முறையோ இதையெல்லாம் நாம் செய்திருந்தாலும் நம்ம எந்த விதமான காரணம், இப்போ மேலே சொன்ன 4 காரணத்தையும் சொல்லி நம்ம தப்பிக்க முடியாது. ஏன்? நெருப்பு இங்கே இருக்கிறது, நெருப்பு தீ மூட்டியிருக்கா, நான் தெரியாமல் தொடுறேன், சுடுமா சுடாதா? நான் தெரியாமல் தொட்டேன் சுவாமி, நெருப்பு சுடாமல் இருக்குமா? தெரிந்து தொடுறல் ஒரு தரம் சுட்டுடுத்து, தெரியாமல் பல முறை தொடுகிறீர்கள், சுடாமல் இருக்கா? தெரிந்தே தொடுகிறோம், சுடாமல் இருக்க. அப்போது நாம் செய்யக்கூடிய பாவங்கள், எனக்கு தெரியும் சாமி, தெரியாது சாமி, நான் ஒருத்தன் தான் பண்ணேன்,
4 தரம் தான் பண்ணேன் அப்படிங்கிற எந்த விதமான கணக்கிற்கும் கட்டுக்குள் அடங்காதது இந்த பாவங்கள் எல்லாம். நாம் இத்தனை பாவங்களையும் செய்துவிட்டு இங்கே செவ்வாய்க்கிழமை வந்து விளக்கேற்றினால் முருகன் தரக்கூடிய அருளை நாம் கிள்ளியும் எடுக்க முடியாது, அள்ளியும் எடுக்க முடியாது இல்லையா? நம்ம நியாயப்படி இந்த பாவங்களை எல்லாம் செய்யாமல் நம் வீட்டிலே இருந்தாலும் முருகன் கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துட மாட்டார். நீங்கள் வந்து இங்கே பார்க்கணுமா, முருகனை வான்னு கூப்பிடணுமா? இந்த சத்சங்கம்லாம் தேவையா? நாம் நியாயமாக நடந்து கொண்டால் அதுவே போகிறோம், நடந்துட்டா இல்லையா? சரி, இப்போ ரொம்ப நம்ம வந்து விழாவரியாக இந்த 9 பாவங்களையும் ரொம்ப விழாவரியாக பார்த்துட்டோம். கொஞ்சம் கலகலப்பா அடுத்து என்ன பண்ணலாம், நாம் ஒரு புராணத்தை பார்க்கலாம்.